ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன இட்லி கடை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ராஜ்கிரனும் கீதா கைலாசமும் கணவன் மனைவியா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் தனுஷ். ராஜ்கிரண் தன்னோட கிராமத்துல ஒரு இட்லி கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த இட்லி கடை தான் அந்த கிராமத்துல ரொம்ப பிரபலமான இட்லி கடையா இருக்கு. அதுக்கு காரணம் ராஜ்கிரனோட கை பக்குவம் தான். தனுஷ் பெரிய பையனானதும் கேட்டரிங் படிக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு ஒரு வழியா வெளிநாட்டுல வேலை பார்க்கறாரு. அவர் வேலை பார்க்குற ஹோட்டல் சத்யராஜோடது. சத்யராஜ் தனுஷோட திறமைய பார்த்து நிறைய பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தான் பொண்ணு தனுஷை லவ் பண்றதுனால 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணவும் முடிவு பண்றாரு. இந்த சூழ்நிலையில தனுஷோட அப்பா ராஜ்கிரண் இறந்து போயிருந்தாரு. அப்பாவோட இறுதி சடங்குக்காக தனது சொந்த கிராமத்துக்கு தனுஷ் வாராரு. ராஜ்கிரண் இறந்த துக்கம் தாங்க முடியாம கீதா கைலாசமும் இறந்து போயிருந்தாங்க. இவங்க 2 பேரும் உசுரா நினைச்சு வச்சிருந்த இட்லி கடைய தனுஷ் நடத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு காரணம் அந்த இட்லி கடைய தன்னோட அப்பா அம்மா மாதிரி நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் தனுஷ் அந்த இட்லி கடைய நல்லபடியா நடத்தினாரா இல்லையா, ராஜ்கிரனுக்கு கிடைச்ச அதே மரியாதை தனுஷ்க்கு கிடைச்சதா இல்லையா, ஒரு கடத்துல அருண் விஜய் தனுஷை பழிவாங்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட என்ன நிறைவேறிச்சா இல்லையா, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட மெயின் கான்செப்ட் ஒரு கிராமத்து இட்லி கடை தான். அந்த இட்லி கடையை வச்சு படத்தை ஃபீல் குட்டாவும் எமோஷனலாவும் தனுஷ் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அது படத்துல பிரமாதமா இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை போர் அடிக்காம நீட்டா கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த இட்லி கடைய தன்னோட அப்பா அம்மா மாதிரி நினைச்சு தனுஷ் ஃபீல் பண்ணி அந்த கடையை நடத்துவாரு. அது படத்துல நல்லா இருந்துச்சு. கிராமத்து வாழ்க்கை அப்படிங்கிறது தேவையை நோக்கி பயணிக்கிற வாழ்க்கை இல்ல, சொந்த பந்தத்தோட சந்தோஷத்துல பயணிக்கிற வாழ்க்கை அப்படின்னு படத்துல கன்வே பண்ணிருக்காங்க. அது செம்மையா இருக்கு. படத்தோட ஹீரோ தனுஷ் டைரக்டராவும் சரி நடிகராவும் சரி ஃபர்ஸ்ட் கிளாஸான எஃபர்ட்டை போட்டிருக்காரு. தனுஷ் கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட லைஃப் ஸ்டைலை அப்படியே மாத்திக்கிடுவாரு. அதுலலாம் அவரோட ஆக்டிங் பக்காவா இருந்துச்சு. ராஜ்கிரண் மற்றும் கீதா கைலாசம் வர போர்ஷன் படத்துல கம்மியா இருந்தாலும் அது மனசுல நிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் அவங்களோட கேரக்டர் ரைட்டிங் தான். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நித்யா மேனன் எப்பவும் போல நீட்டா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த கேரக்டர்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி. அடுத்து பார்த்திபன், இவருக்கும் படத்துல பெரிய கேரக்டர்லாம் கிடையாது, பட் அவர் வர சீனை நல்லா பண்ணி கொடுத்திருக்காரு. அதுலயும் ஒரு சீன்ல அந்த இட்லி கடைக்கான டாக்குமெண்ட அவரே ரெடி பண்ணுவாரு. அது படத்துல தரமா இருந்துச்சு. மற்றபடி படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை ஓகேவா பண்ணிருக்காங்க. படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏத்தமா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ நீட்டா முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட செகண்ட் ஹாஃப் லாகிங்கா இருக்கு. அதுக்கு காரணம் படத்தோட கதை நார்மல் டிராமா மூவியா மாறினதுதான் காரணம். கதை ஒரு கட்டத்துக்கு மேல எங்கேயுமே நகரம் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல உள்ள நிறைய சீன்ஸ் பிரெடிக்டபிளா இருக்கு. படத்தோட வில்லன் கதாபாத்திரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. சத்யராஜோட ஸ்டைல்ல சொன்னா சே அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கேரக்டரே இருக்கு. படத்துல உள்ள பாட்டு அந்த அளவுக்கு ரசிக்கும்படி இல்ல. இந்த படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல தனுஷ், ராஜ்கிரண், கீதா கைலாசம், நித்யா மேனன், அருண் விஜய் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு டீசென்டான ஃபீல் குட் டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.